நமக்காக எல்லாவித பாடுகளையும் அனுபவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சோர்ந்து போகாதே, செல்ஃப் பிட்டி. வாசிக்க வேண்டிய வேத பாகம் புலம்பல் 3ஆம் அத்தியாயம் முதல் 23 வசனங்கள். ஆண்டவருடைய கோபத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட மனிதன் நான். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவரது தம் கையை எனக்கு விரோதமாக தினமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாய் கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்கள் போல என்னை இருளான இடங்களில் அவர் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாயிருக்கிறார். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். என்னை பாழாக்கி விட்டார். தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். தம்முடைய அம்பரா தூணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களில் படப்பண்ணினார். நான் என் மக்கள் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்கச் செய்தார். அவர் பற்கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் பொருள பண்ணினார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. இன்றைய மனப்பாட வசனம் புலம்பல் 3ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனம். ஆண்டவர் நம்மை வருத்தினாலும் தமது பேரன்பால் இரக்கம் காட்டுவார். Though the Lord causes grief, yet he will show compassion. பாடுகளை இயேசு எவ்விதம் சந்தித்தார் என்று கடந்த 4 நாட்களாக கவனித்து வருகிறோம். இன்று அதை நாம் தொடர்வோம். இயேசுவின் வாழ்வில் பாடுகள் உச்ச கட்டத்தை அடைந்த போது அவரது மனதில் பலவிதமான கேள்விகள் எழும்பி இருக்கும். இது எனக்கு தேவைதானா? எல்லா காரியங்களிலும் என் தந்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கவில்லையா? நான் மக்களுக்கு நல்லது மட்டும்தானே செய்தேன். ஏன் ஆண்டவரே, ஏன் தான் நான் இப்படி பாடுபட வேண்டுமோ என்றெல்லாம் அவருடைய மனதிலே கேள்விகள் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவரோ பிறரது பிரச்சனைகளை குறித்து கரிசனை கொள்வதன் மூலம் தனது சுய பரிதாபத்தை மேற்கொண்டார். சமீபத்தில் ஏற்பட்ட சுனாமியினால் ஊனமுற்றோர், உறவிழந்தோர், உடைமை இழந்தோர் எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமது பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து பிறரது பிரச்சனைகளை கவனித்து தனது பாடுகளை எப்படி மேற்கொண்டார் என்பதற்கு 3 எடுத்துக்காட்டுகளை இன்று கவனிப்போம். முதலாவது எருசலேம் பெண்மணிகள். எருசலேமின் தெருக்களில் இயேசு சிலுவையை சுமந்து நடந்து செல்கையில் அங்குள்ள பெண்கள் அவருக்காய் அழுது புலம்பினர். அவரோ அவர்களை திரும்பி பார்த்து, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். தாம் மகிமையும் மகிழ்வும் நிறைந்த நாட்களை அனுபவிக்க போகிறார், பரலோகம் செல்கிறார். ஆனால் அந்த பெண்மணிகளுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்குமோ வரவிருக்கும் நாட்கள் எவ்வளவு கொடியவையாய் இருந்திருக்கும் என்று இயேசு முன்னதாகவே யோசித்து பார்த்தார். அவர்களது எதிர்கால பாடுகளை குறித்த எண்ணம் அவரது அன்றைய பாடுகளிலிருந்து அவரது பார்வையை
பறித்தது. அடுத்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளன். இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்ட இரு கள்ளர்களில் ஒருவன் அடுத்தவனை பார்த்து, நாம் செய்தவற்றுக்கு தகுந்த பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றுமே செய்யவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இவ்வித சொற்கள் இயேசுவின் காதுகளில் விழுந்த மாத்திரத்தில் அவை அவரை சுய பரிதாபத்தில் அமிழ்த்தி இருக்க முடியும். அவரோ அந்த கள்ளனின் பரிதாப நிலையையே கவனிக்கலானார். அவன் தண்டிக்கப்பட்டது நியாயம்தான், ஆனாலும் அவனது இறுதியான உணர்வையும் வேண்டுதலையும் இயேசு மதித்தார். நான் பிரதேசி செல்லுகிறேன், நீயும் என்னோடு வா என்றார். மூன்றாவதாக சிலுவைக்கு அருகில் நின்ன மாதுக்கள். சிலுவைக்கு அருகில் மம்மி மேரி, மாமி மேரி, மகதலேனா மேரி ஆகிய 3 மேரிகளும் நின்று கொண்டிருந்தனர். கண்ணீர் சொரிந்து கொண்டிருந்த அவர்களது கண்கள் இயேசுவை சுய பரிதாபத்திற்குள் எளிதாக தள்ளியிருக்கலாம். அவரோ அதற்கு இடம் கொடாமல் தமது தாயாரின் தேவையில் கரிசனை கொண்டார். மரியாளை யோவானுக்கு தாயாகவும் யோவானை மரியாளுக்கு மகனாகவும் கொடுத்தார். சிலுவைக்கு எதிரில் சுவிகார வைபவம், an adoption ceremony in front of the cross. அவர் இப்படி சொல்லியிருப்பார், எனது தந்தை தமது மகனை திரும்ப பெறுகிறார், ஆனால் மம்மி நீங்கள் ஒரு மகனை இழக்கிறீர்கள், எனக்கு பதிலாக யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறரது பாடுகள் நமது பாடுகளை விட பிரியமானவர்களே அதிகம். இந்த அறிவு என்று நமக்கு உதிக்கிறதோ அன்றுதான் பாடுகளை சமாளிப்பது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள துவங்குவோம். இதோ பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 6 அத்தியாயம் 10 கொடுத்த சாட்சியை கவனியுங்கள். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை செல்வந்தராக்குகிறவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆண்டவர் நம் வருத்தினாலும் தமது பேரன்பால் இரக்கம் காட்டுவார். ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக எல்லாவித பாடுகளையும் அனுபவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீர் நிறுத்துகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எவ்விதமாய் அவர் பாடுகளை சமாளித்தார், சந்தித்தார் என்று நடைமுறையான அநேக படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, மற்றவர்களுடைய பாடுகள் எங்கள் பாடுகளை விட மிக மிக அதிகம். அதை ஒரு நாளும் நாங்கள் மறந்திருக்காதற்கு உதவி செய்யும். சுய பரிதாபத்திலே நாங்கள் செத்து விடாதபடிக்கு மற்றவருடைய பிரச்சனைகளை பார்த்து அவர்களுக்கு உதவி அவிதமாக எங்களுடைய பாடுகளிலிருந்து நாங்கள் வெளியே எழுந்து வர கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.